தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த செய்தியின் 15வது பாகத்தை நாம் சிந்திக்கின்றோம். அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுகின்றேன். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதன் 42ஆம் வசனத்தில் இயேசு இவ்வாறு கூறுகின்றார்: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க, அவருடைய வசனத்தை காத்து நடக்கிறவங்க, அவருடைய மாதிரியில் நடக்கிறவங்க, அவருடைய சீஷத்துவத்தில் நடக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இடரல் உண்டாக்குற ஒருவனுடைய கழுத்தில் எந்திர கல்லுன்னா நம்ம ஊரில் உரல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்றை கட்டி அவருடைய சமுத்திரத்தில் ஆழத்தில் போடுறது அவனுக்கு நல்லது என்று தன்னிடத்திலே விசுவாசமாய் தன் சீஷத்துவத்தில் இருக்கிற ஒருவனுக்கு இடரல் உண்டாகிறது அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்கிற ரீதியிலே இயேசு பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பலவேளை இயேசுவின் போதனை மாதிரியில் நடக்கிற விசுவாசிகளை அந்த திண்மையில் அல்லது அந்த சீஷத்துவத்தின் தன்மையிலிருந்து இடரச் செய்து இந்த சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிற உலகில் தன்மைக்குள் தள்ளிவிடக்கூடிய இயேசு ஆராதனை மன்றங்களின் செயல்பாடுகள் இப்போது மிகவும் அதிகரித்து வருகிறதை நாம் காண முடிகிறது. ஒரு பக்கம் இயேசு இயேசு என அலறிக்கொண்டு அந்த இயேசுவுக்கே எதிரான மாதிரி வாழ்வு முறைகளில் செல்லும் இந்த இயேசு மன்றங்களுடைய தலைவர்களாலும் சரிதான், தலைவிகளானாலும் சரிதான், ஏற்படும் இடரல்களால் இயேசுவின் சுவிசேஷம் இயேசுவுக்கு எதிரான சாத்தானின் மார்க்கமாக மாறி வருகிறதை நாம் கவனிக்கின்றோம். பணமும் உணவும் கொடுத்து இயேசுவின் சுவிசேஷ பணி செய்யும் ஊழியர்கள் மாதம் ஒரு முறை ஓரிடத்தில் கூட்டப்படுகிறார்கள். இவர்களுக்கு போதனை செய்யும்படி இயேசுவின் மாதிரிக்கு சற்றும் பொருந்தாத நபர்கள் ஆடம்பரமான நிலையில் இவர்கள் முன்பு நிறுத்தப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்களின் போதனை மாதிரிகளுக்கு எதிரான செயல்முறைகள் அங்கே அரங்கேறுகின்றன. இதை இப்போது சமீப காலமாக நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். யாரோ ஒருவர் தன்னை பிஷப் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் தலைமையிலே ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதுவும் ஊழியர்கள் கூட்டமைப்பு என்று அமைக்கப்படுகிறது. அங்கே தான் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே கூடியிருக்கும் ஊழியர்களை இயேசுவின் தாழ்மை மாதிரியிலிருந்து சாத்தானின் உலகின் ஆடம்பர மாதிரிக்கு இழுக்கக்கூடிய ஒரு சாத்தானின் தந்திரமான திட்டம்தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டு கூடி இருக்கிறவெல்லாம் இயேசுவின் சீஷத்துவத்தில் நடக்கும்படி அழைக்கப்பட்டவங்க தான். அவங்கள காசும் சாப்பாடும் கொடுத்து கூப்பிட்டு அவங்க நடுவில் நிறுத்தப்படுறது யாருன்னா இயேசுவின் சீஷத்துவத்துக்கும் மாதிரிக்கும் சம்பந்தம் இல்லாத உலகியல் ரீதியில் ஆடம்பரமானவர்கள், அப்போஸ்தல போதனை மாதிரிக்கு எதிரானவர்கள் என்பதுதான் இங்கே கவனத்தில் கொள்ளணும். அவங்க தான் இவங்களுக்கு போதனை செய்வாங்க, அவங்க தான் இவங்களுக்கு பல காரியம் படிப்பிக்கிறாங்க என்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறோம். இவ்விதமாக இயேசுவின் எதிரிகள் இயேசுவின் நாமத்தை தங்கள் ஊழிய வியாபாரங்களுக்கு பயன்படுத்த அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த இயேசு ஆராதனை மோசடி. எல்லாரும் இயேசு ஆராதிக்கிறவங்க, அவங்க சீஷத்துவத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலையை முக்கியப்படுத்த மாட்டாங்க. இயேசு ஆராதிக்கிறோன்னு சொல்லிட்டா அல்லது இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டா எல்லாருக்கும் அதில் ஒரு மரியாதை வந்துடும். உடனே அந்த இயேசுவின் நாமத்தின் மேலே உள்ள மரியாதை நிமித்தம் தான் அங்கே கூடுவாங்க, மற்றபடி கூடுறது கிடையாது. இயேசுவை கடவுளாக ஆராதனை செய்து அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எதை செஞ்சாலும் அந்த இயேசு மகிமைப்பட்டுருவார் என்கிற மாதிரி சாத்தான் இவர்களுக்கு ஒரு மோசடி போதனை கொடுத்து கொண்டிருக்கிறான். இயல்பிலேயே
இவர்கள் இயேசுவின் சீஷத்துவத்தில் பழக்கம் இல்லாததுனால இவர்களெல்லாம் முட்டாளாக்குறது சாத்தானுக்கு மிகவும் எளிதாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்களில் இயேசு நாமத்தில் ஏதோ பரலோக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, ஏதோ இறைப்பணி கடவுள் பணி செய்கிறதுக்குன்னு தான் வந்திருக்கிறான். இவங்களுக்கு பலருக்கு இயேசுவின் சீஷத்துவத்தில் சரியான அனுபவம் கிடையாது. புதியவர்களும் இருக்கலாம், அனுபவம் குறைந்தவர்களும் இருக்கலாம். இவங்களை முட்டாளாக்குறது சாத்தானுக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இருக்குது. இயேசுவுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாததுனால தான் இயேசுவால் இவர்களை திருத்த முடிவதில்லைங்கிற ஒரு நிலையை நாம் உணர்கிறோம். காரணம், நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லைங்கிறார். என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் பின்னால் என் மாதிரியில் நடக்கிற ஆடுகளை தான் என் கையில் நான் வச்சுருக்க முடியும். அவைகளை தான் நான் அறிஞ்சிருக்க முடியும். மற்றவங்களை எனக்கு தெரியாதல்ல. என் நாமத்தை சொல்கிறவங்கள ஆராதிக்கிறவங்கள எனக்கு தெரியும். அவங்க என் கையில் இல்லை, என் கட்டுப்பாட்டில் இல்லை. என் சீசத்துவத்தில் இருக்கிறவங்க தான் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க என்கிறத இந்த வசனத்தில் புரிகிறோம். அப்போ இயேசுவின் வார்த்தைகளின்படி, அவரது மாதிரியின்படி நடவாதவர்கள் இயேசுவோடு ஒரு தொடர்பில் இல்லாதவர்கள். அதனால் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவுக்கு இப்போ இயேசுவாலே முடியாது. அதுதான் உண்மை. இயேசு சொன்னார் மத்திய 7:21-23 வரை, பிதாவின் சித்தம் செய்யாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி பேய் விரட்டுறோமே, நோய் சுகமாக்கணுமே, அற்புதம் செஞ்சவங்களெல்லாம் அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லுவேங்கிறார். அப்போ இயேசு ஆராதிச்சாங்க, இயேசு நாமத்தில் நிறைய காரியம் இந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்கள அக்கிரம செய்யக்காரர் பட்டியலில் அவர் வச்சிருக்கும் போது அவர்களோடு இவருக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்? அவர்களை எப்படி அவர்கள் கட்டுப்படுத்தி சரிப்படுத்த முடியும் என்ற நியாயமான கேள்வி அங்கே இருக்கிறது. ஏன்னா 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்வார், அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க தான் அவர் மாதிரி வச்சிருக்கார். 1 யோவான் 2:6 யோவான் சொல்வார், அவர் நடந்தபடி நடக்கிறது தான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறது. ஸோ அவருடைய அடிச்சுவட்டில் நடக்காதவன், அவர் நடந்தபடி நடக்காதவன், அவர் ஆராதிக்கிறவனுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அவரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது, சரிப்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். பல வேளை இயேசு நாமத்தை சொல்கிறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க, இயேசுநாதர் வேடிக்கை பார்க்குறாருல்ல, அவர் என்ன செய்கிறாரு, கடவுள் தண்டிக்கலைன்னு கேட்டால், உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கிறான், அவர்களெல்லாம் உடனே கடவுள் தண்டிச்சுட்டா இருக்கிறார், உடனே தடுத்து நிறுத்தப்படுறாங்களா என்ன? இல்லை. கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் சில சிக்ஷைகளை கொடுக்கலாம், சில காரியங்களை செய்யலாம். இவங்களெல்லாம் யார் கட்டுப்படுத்துறது என்கிற ஒரு கேட்டகரியில் தான் இவங்க வந்துடுறாங்க. பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 17-21 வசனத்தில், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லெச்சை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவளை சிந்துகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். இங்கே நாங்கள் உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்குல்ல, அதன்படி நடக்கிறவர்களை தான் நீங்கள் மாதிரியாக நோக்கணும். இயேசுன்னு சொல்கிறவனெல்லாம் நீங்கள் மாதிரியாக பார்க்கப்படாதுன்னு சொல்லி பிலிப்பு சபைக்கு பவுலடியார் விசேஷமாக அறிவுறுத்துவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் இயேசுன்னு சொல்கிறான், இயேசுக்கு சம்மந்தம் இல்லை, மாதிரி இல்லை, வேறு விதமாக நடந்துகிட்டு இருக்கிறான். அவன் இயேசுவின் சிலுவை, இயேசுவின் சுவிசேஷத்தில் வருகிற துன்பங்கள் அதெல்லாம் விரும்பாதவங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கண்ணீரோடு சொல்லுகிறேன், இவங்கெல்லாம் இயேசுவின் நீதியில் நடக்காதவங்க, சுகபோக பிரியர்கள், ஆடம்பர பிரியர்கள், உலக நேசர்கள். இவங்கள்ட்ட முடிவு அழிவு தான், வயிற்றுக்கு தான் வேலை செய்கிறான். இவங்க மடங்காட்டுறதெல்லாம் ஒரு நாள் வெக்கமாக முடிய போகுது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிற இயேசு வருவார், அவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மாற்றுவார்னு காத்துட்ருக்குறோம். இவெல்லாம் ஆடம்பரமாக வர்றான், தொழில் அதிபர் மாதிரி வர்றான், பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான், டை அடிச்சுட்டு வர்றான். ஸோ இவெல்லாம் வெக்கப்பட போகிறான் ஒரு நாள் மண்ணில் வைக்கும்போது.
ஆகவே இப்படி தான் நிறைய பேர் வேறு விதமாக நடக்கிறாங்க, அவர்களை நீங்கள் பின்பற்றப்படாது, நாங்கள் வழிகாட்டுறவங்கள எங்கள் மாதிரியில் நடக்கிறவங்கள மட்டும் பாருங்கன்னு சொல்லி அந்த சபையை எச்சரிப்பதை நாம் பார்க்குறோம். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பார்த்தீங்களா, நாங்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி இடரல் உண்டாக்குறவன் ஆண்டவர் இடரல் தான் பேசிகிட்டு இருக்கிறார். விசுவாசிகளே இயேசுவின் மாதிரியில் நடக்கிறவன், அப்போஸ்தலருடைய மாதிரியில் நடக்கிறவங்களை இடர பண்ணுற விஷயத்தை தான் சிந்திக்கிறோம். இந்த மாதிரி இடரில் உண்டாக்குறவங்க இருப்பாங்க, அவர்களை விட்டு எச்சரிக்கையாக நீங்கள் விலக வேண்டும் என்று பற்றி சொல்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3:6 சொல்லுது, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாம ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். நாங்கள் எங்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள முறைமை, அதில் நடக்காமல் ஒழுங்கற்று நடப்பான்ல, அப்படி நடக்கிறவங்கள விட்டு நீங்கள் விலகிருங்க, அவங்களோடு நீங்கள் ஐக்கியம் வச்சுக்கிடாதுங்க. இன்னும் எவ்வளோ ஆழமாக எச்சரிக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ இயேசுவும் அப்போஸ்தலரும் காட்டின மாதிரியில் நடக்கணும், அந்த மாதிரியில் நடக்காதவங்கள்ட்ட நீங்கள் இப்போ ஐக்கியம் வச்சுட்டு இருக்கிறாதுங்க அப்படின்னு எச்சரிக்கிறத பார்க்குறோம். இயேசு மற்றும் அவரது அப்போஸ்தல மாதிரியை விட்டு விலகி வேறு உலகியல் மாதிரியில் நடக்கிறவர்களை விட்டு விலகுவதா அல்லது கூட்டணி வைப்பதாங்கிறது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். இந்த மோசடி இடரல் வேலை செய்கிறவர்கள் தான் ஏதோ புதுமையான ஒரு சாத்தானின் எழுப்புதலை இவங்க கொண்டு வர போகிறதா கிறிஸ்தவ குலத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே மோசடி இடரல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க புதுமையான ஒரு எழுப்புதல் கொண்டு வர்றாங்களாம். அது நிச்சயமாக பரலோக தேவனிடத்துலேருந்து வராது, அது சாத்தான் இடத்துலேருந்து தான் வர முடியுங்கிறது தெளிவு. புதுமையான ஒரு புயல் இப்போ எழுப்புதல் புயலாது ஏதோ ஒன்று கலக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம், சில பேர் அதில் போய் ரொம்ப பேர் காத்து கிடக்கிறாங்க. சுமார் 2000 ஆண்டுகளாக மேல் வீட்டறையில் இறங்கியதிலிருந்து இன்று வரை இறங்கி கொண்டிருக்கிற தூய ஆவியை இவர்கள் பெற முடியாதபடினால தான் இப்போ வேறு எழுப்புதல் ஆவியை கொண்டு வர்றதா பல புதிய வியாபார வியூகத்தில் இறங்கியிருக்காங்க. 2000 வருஷமா இயேசுநாதருடைய சீடர்கள் மேல் வீட்டறையில் அனுபவித்த மாதிரி இந்த தூய ஆவியினுடைய அனுபவம் இறங்கிட்டு இருக்குல்ல, நடந்துகிட்டு இருக்குல்ல, இத்தனை தூரம் நடந்துகிட்டு இருக்குது. இதை இவங்களால் அடைய முடியலை, அதனால தானே வேற ஒன்றுக்கு காத்திருக்கணும். இது 2000 வருஷமாக நடந்துகிட்டு தானங்க இருக்கு. தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு இன்னும் அது கொடுக்கப்பட்டு இருக்குல்ல, பின்ன என்ன புதுசாக ஒன்று இவங்கள்ட்ட இல்லை, வேற ஒன்றை கொண்டு வரணும், வேறொரு ஆவி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு தயாரிப்பை எல்லா ஊழியக்காரில் பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஆவி வேணாம், இது பரலோகத்திலேருந்து வந்ததில்லை, இதுக்கு பதிலாக நமக்கு வேற ஒன்று வேணும், நீங்கள் அதை விட்டுட்டு இதுக்கு வாங்க காத்துருங்க, ஒரு புதிய எழுப்புதல் வரப்போகுது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு புதிய நாடகம் நடந்துகிட்ருக்கு. இயேசு சொன்னார் யோவான் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நல்ல கவனிங்க, நீங்கள் என்ன இடத்துல அன்பாக இருந்தால் ஏசு சொல்கிறார், நான் சொல்கிறத செய்யுங்க, அப்போ தான் நான் உங்களுக்காக என்னிடத்துல அன்பாக இருந்து என் கற்பனைகளை கடைபிடித்து என் மாதிரியில் நடக்கிறதுக்கு அர்ப்பணிப்பீங்க பாருங்கள். உங்களுக்காக நான் பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இயேசுவின் சீடத்துவத்துக்குள் வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த இயேசு தூய ஆவியை அனுப்புகிறாருங்கிறது ஒரு முக்கியமான காரியம். அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சீடத்துவத்துக்குள் வரலன்னா அவர்களுக்கு இந்த இயேசு இந்த பரலோகத்திலிருந்து இந்த தூய ஆவியை அனுப்ப மாட்டார். அதான் அந்த இயேசு ஆராதனை கூத்தாடிகளுக்கு நிலைமைப்போம். இயேசு அவர் ஆராதிக்கிறவங்களுக்கு அவர் இந்த ஆவியை அனுப்ப போகிறது கிடையாது. இது அவருக்கு சீடராக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்குறார். இயேசுவின் சீசத்துக்குள்ளே வராமல் ஆராதனை செய்து இயேசு முட்டாளாக்க முனைகிறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இயேசு தமது பிதாவின் ஆவியை அனுப்ப மாட்டார். அதனால தான் அந்த ஆவி அவங்களுக்கு கிடைக்கல, அல்லது கிடைச்சவங்களையும் அதை விட்டுருங்க, நமக்கு வேற பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு புதிய நாடகம் பிசாசு அரங்கேற்றி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே தான் இந்த இயேசு ஆராதனை கள்ளக்கூத்தாடிகளுக்கு
ஒரு நாள் உன்னதத்திலிருந்து வரும் தூய ஆவியின் அபிஷேகம் கிடைக்காது. அது இயேசுவின் சீஷத்துவத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்க முடியுங்கிறது தெளிவு. மாறாக இந்த உலகின் மோசம் போக்குற ஆவி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏமாத்துற ஆவி ஒன்று இருக்குல்ல, அதுதான் கிடைக்கும். நீங்கள் எபேசியர் 2:2-3 அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடக்கிறோம். நமது மாம்சம் மனசை விரும்பினவளை செய்கிறோம். சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கிரியின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ உலக வழக்கத்தின்படியாக நடத்துகிற ஒரு ஆவி இல்லை, உலக வழக்கத்தின்படி நடத்துகிற ஆவி, அது உலகத்தின் ஆவி. அது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்துல தான் அந்த ஆவி கிரியை செய்யுது. அது ஆகாயத்து அதிகார பிரபு ஆவின்னு போட்டிருக்கு. பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க, பரலோகத்திலிருந்து வந்த இயேசுவின் சீஷத்துவத்தை விரும்பாதவங்க, அவருடைய சீஷத்துவத்துக்கு ஏற்ற தன்மையில் நடக்காதவங்களுக்குள்ள வேறொரு ஆவி வருது. அதான் உலகத்தின் ஆவி. அது உலக வழக்கத்தின்படி தான் அவங்கள கொண்டு போகுது. அந்த ஆவி ஒரு நாள் இயேசுவின் மாதிரி அப்போஸ்தலர் மாதிரியில் நடக்க விடாது என்கிறத இங்கே பார்க்குறோம். அவங்க முற்காலத்து நம்ம என்னென்னா அவங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் நடப்பாங்க, அவங்க விரும்பின எல்லாம் செய்வாங்க. இயேசுவின் மாதிரியை புறக்கணித்து தங்கள் மனசில் தோன்றியபடியெல்லாம் இந்த உலகின் வழக்கங்களின்படி வேடம் போடுற ஆவி இந்த உலகத்தின் ஆவி தானே. இதானே இவங்களுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ளே இறங்குறது அதுதான். இன்னும் அது எல்லாருக்கு மேலே இறங்கணுமா? யார் மேலே? இயேசுவின் சீஷத்துவத்தில் போய் பரலோக ஆவியை பெறணும்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளே இந்த ஆவியை கொண்டு இறக்கணும் என்கிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டுகிற ஆவியை பெற்றோம். நல்லா கவனிக்கணும். இங்கேயும் பார்க்குறோம் 2 ஆவி இருக்குது. ஒன்று உலகத்தின் ஆவி அவர் சொல்லிட்டார். ஆனால் எங்களுக்கு இந்த உலகத்தின் ஆவி கிடையாது. அது பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆவி எங்களிடத்தில் வந்திருக்கிறது. அந்த ஆவி தான் எங்களை நடத்துகிறதுன்னு சொல்கிறேன். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியப்படாது, தேவனுடைய நன்மை பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பகுதாகிறதுனாலே மர்வமாகுங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போது இது இயேசுவின் சீஷர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப வேஷம் போடக்கூடாது. நீங்கள்லாம் ஊழியர்காரர்களுக்கு முன்னால் வந்துடணும்னு அந்த மாதிரி வேஷம் போட்டு இவங்களை திசை திருப்பப்படாது. இது தேவனுடைய பார்வையில் நன்மை தானா, பிரியந்தானா, பரிபூர்ணமான சித்தம் தானா அப்படின்னு பகுத்து பாருங்க. பகுத்து பார்த்து நீங்கள் மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று தெரியாதா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனாக இருக்கிறான். சரிதானே? இவங்க உலக நேசத்தில் இருக்கிறாங்க, பரலோக தேவன் எதிரியாக இருக்கிறார். அதனால் பரலோக தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வராது. அதுதான் புரிய வேண்டியது. உலக நேசத்தில் உள்ளவங்களுக்கு உலகத்தின் ஆவி கிடைக்கும். பரலோக தேவன் எதிரி ஆகிட்டார்ல அவர், அப்புறம் அவர் வரமாட்டார் தானே. அதனால தான் இவங்க வேறு ஆவிக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. யாக்கோபு 1:27 உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்வது தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் மாசு இல்லாத சுத்த பக்தின்னு எழுதியிருக்கு. அப்போ உலகத்தால் கரைபடுறவங்க பிதாவுடைய சுத்த பக்தி இல்லாதவங்க, அவங்களுக்கு பரலோக கிடைக்காது. ஆனால் யோவான் சொல்கிறார் பாருங்க, 1 யோவான் 4:4-6 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் பாருங்க, இங்கே 2, ஒன்று உலகத்தில் இருக்கிறவன் பிசாசுனாவி, இந்த இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரலோகத்தினாவி. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், தேவனால் இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்ல. இதனாலே சத்திய ஆவி என்னது, வஞ்சக ஆவி என்னதுன்று நாம் அறிகிறோம் அப்படிங்கிறார். இப்போ 2 ஆவியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆவி சத்திய ஆவி, இன்னொன்று வஞ்சிக்கிற ஆவி. சத்திய ஆவி உள்ளவன் பரலோக சத்தியம் பேசுகிறான், வஞ்சிக்கிற ஆவி உள்ளவன் உலகத்தின் ஆவியின் பிடியில் இருக்கிறான். அவன் உலகத்துக்குரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், உலகத்துக்குரிய மாதிரி வேஷம் போயிடுவான். அந்த உலகம் அவனுக்கு செய்தி கொடுக்கும். 2 சேம் ஆவி தானே. ஆமாம், பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் தான் எதிராயிரும். இது ஒரே ஆவி தானே. இயேசுவின் போதனைகளுக்கு எதிராக இடரல் செய்கிற இந்த கலைகளாகிய அக்கிரம செய்யக்காரர்களை அக்னி சூளையிலே போட போகிறார்கள் என்பதை ஆண்டவர் சொல்கிற வசனத்தில் நீங்கள் மற்ற 7
21 23 படிக்கும்போது அந்த மாதிரி நடந்தவர்கள் அக்கிரம செய்யக்காரே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னியிலே பொங்கல் என்று சொல்கிற வசனம். மற்ற 25 வசனத்தில், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே பொங்கல். பார்த்தீங்களா? அப்போ என்னை விட்டு அகன்று போங்க அக்கிரம செய்காரன்னு அங்கே அந்த வசனத்தில் சொன்னால், எங்கே போங்க? தூதர்களுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னிக்கு பொங்கல். 2 கொரிந்தியர் 6 வசனத்தில், இந்த ஊழியம் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுறோம். நல்ல கவனிக்கணும், இந்த ஊழியம் குற்றப்படப்படாது, யாதொன்றிலும் நாங்கள் இடரல் செய்யப்படாது, எவ்விதத்தில் எங்களை தேவ ஊழியக்காரலாக நாங்கள் விளங்கப்படுறோம். இடரல் உண்டாகாமல் இயேசுவின் மாதிரிப்படி, அப்போஸ்தல மாதிரிப்படி, இயேசுவின் சீஷத்துவப்படி தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுறோம். 1 கொரிந்தியர் 10 வசனத்தில், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்க. நல்ல கவனி, சபைக்கு நீங்கள் இடரலாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த கூட்டம் வந்து இடரல் உண்டாக்க பண்ணுற சாத்தானுடைய ஊழியக்காரலாக தான் இருக்காங்க. எபேசியர் 4:11-15 வரை அந்த சபையை பற்றி சொல்லியிருக்கு. இயேசுவாகிய தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்படணும், கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு பூரணமாகணும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், சபையானது பக்தி விருத்தி அடையணும். அதுக்காக நாம் இனி குழந்தைகளாயிராம மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செஞ்சார். அப்போ கிறிஸ்துவின் சாயலில், கிறிஸ்துவின் தன்மையில் கிறிஸ்துவை போல வளர்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கு. அப்போ அவங்க இயேசுவின் மாதிரியில் தான் நடப்பாங்க, அப்படி அப்போஸ்தலருடைய மாதிரியில் தான் நடப்பாங்க. ஸோ இந்த சபைக்கு நீ இடரல் உண்டாக்கப்படாதுன்னா இயேசு அப்போஸ்தலருடைய மாதிரிக்கு விரோதமான காரியம் ஒன்றும் நீ சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நாடகம் நடத்தப்படும். நல்ல மாதிரியில் ஒரு அளவு மாதிரியில் இருந்து இடரல் உண்டாக்காமல் இருப்பாங்கன்னா அவங்க மூலம் தெய்வம் நன்மை செய்யட்டு, வேண்டான்னு சொல்லலை. ஸோ ஆனால் இப்போ நடக்கிறது அதில் அது நடக்க போகிறதும் இல்லை. இதெல்லாம் இயேசுநாதருக்கு கீழ்ப்படியாத ஆளுகள் தான். ஸோ இவங்களை ஏமாத்துறதுக்கு பிசாசுபடி ஒரு சாமர்த்தியத்தை நடத்துகிறான். ஊழியக்காரம் எல்லாம் கையில் எடுத்துட்டா இவன் போகிற சபையெல்லாம் சாத்தான் சபையாக ஈஸியாக மாறிடும்ல, இயேசுவின் சீஷத்துவத்திலிருந்து சீக்கிரமாக போயிடும்ல, ரொம்ப ஈஸியாக உலகத்துக்கு இழுத்துடுறான்ல. அந்த சாமர்த்தியம்தான் இவ்வளவு சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சாயலிலே வளர வேண்டிய சபைக்கு இடரல் உண்டாக்குற வண்ணம் சாத்தானின் ஆட்சியில் இருக்கும் உலகின் மாதிரிகளை உள்ளே கொண்டு வரும் இடரல்வாதிகளை குறித்து இயேசு என்ன செய்வார் தெரியுமா? இந்த மாதிரி இடரல் பண்ணுறாங்கல்ல, இவங்க இடரல் பண்ணுற கழுத்தில் தான் எந்த கல் கட்டணும்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன செய்ய போகிறாருன்னா, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 13:37 43 வரை அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், எல்லாம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் புல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாஸ், அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், அதனால் களைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவளை அக்கினி சூளையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கறதற்கு காதுள்ளவன் கேட்க கடன். இங்கே 2 விதமான மனிதர்கள். ஒரு சாரார், அது சாத்தான் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவங்க தான் அந்த களையெல்லாம் விதைக்கிறவங்க. இந்த களையான அனுபவத்துக்கெல்லாம் காரணமானவங்க இந்த சாத்தானுடைய புத்திரர் தான், சபைக்குள்ள ஊழியக்காரர் கூட்டத்தில். அப்போ தேவனுடைய விதைக்கிறவங்க தேவனுடைய புத்திரர். களைகளை சுட்டரிக்கிறது மாதிரி இந்த மாதிரி இடரல் பண்ணுவாங்கல்ல, மனுஷகுமாரன் தூதர்கள் வந்து சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிற இவங்க தான் அக்கிரம செய்காரர்னு மற்ற 7:21-23 சொல்லிட்டார்ல, அந்த அக்கிரம செய்காரர்கள் தான் இவங்களை அக்கினி சூளையில் போடுவாங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பாங்க. இயேசுவின் சீஷத்துவத்தில் இருந்தோம், காதலும் கேட்க கடவன்னு சொல்கிறேன். ஆக இந்த இடரல் உண்டாக்குற மனிதர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், பிஷப்புகள்,
இப்படி ஒரு பெருங்கூட்டம் கிறிஸ்துவின் சபையை சீஷத்துவத்தை அழித்து கொண்டிருக்கிறது. இதை குறித்த விழிப்பு நமக்கு வேண்டும். இயேசுவை பின்பற்றுறவங்க இயேசுவை தான் பின்பற்றணும். அது அவரை பின்பற்றி தான் இருந்தால் அவர் இருக்க இடத்துக்கு போகலாம். இல்லைன்னா இவங்க எங்கே போவாங்களோ அங்கே நீங்கள் போகணும். இயேசுன்னு சொல்கிறவெல்லாம் இயேசுவானதுக்கு இருக்கிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. பிதாவின் சித்தம் செய்யணும். என் மாதிரியில் நடக்கவங்க தான் தெரியும். ஆகவே இந்த மிகப்பெரிய மோசடியை நாம் வழங்கி கொண்டு இந்த மோசடியில் சிக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். அநேக புதியவர்கள் அறகுறையாக சுவிசேஷம் தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த வலையில் சிக்கி இந்த சுனாமி மாதிரி அதை இழுத்துட்டு போகிற ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். ஆகவே இடறல்கள் என்பது ஆபத்தான ஒரு விஷயம். அவர்களை அக்கினி சூளையில் போடுறது தான் அவங்களுக்கு கடைசியில் நடக்கும். இடறல் இந்த மாதிரிலாம் இருக்கும், கலையெல்லாம் இருக்கும். ஒரு நாள் வரும், அதை அக்கினி சூளையில் சுட்டரிப்பாங்க. அப்போ அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே இந்த நாளில் இந்த மாதிரி ஊழியர் கூட்டம்னு போட்டு பிஷப் மாதிரி ஆளுகளை கூட்டி பரிசு கொடுத்து காசை கொடுத்து சாப்பாடை கொடுத்து எல்லாம் நல்லதான் கொடுத்துட்டு போட்டு இந்த மாதிரி இடரல் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே நீ இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கும்போது ஆடம்பரம், பெருமை, பொண்ணு, வெள்ளி, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, இந்த காரியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க. இயேசுநாதர் சொன்னார், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு எதிரான காரியங்களை யார் கொண்டு வர முடியும்னா நிச்சயமாக இயேசு கொண்டு வர முடியாது. இயேசு மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னால், சிலுவையின் மறையில முறையில் தான் தாழ்த்தினேன்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்தா என்னை பின்பற்றணும்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் பொண்ணு, வெள்ளி, ஆடம்பரம், உலக இந்த மாதிரி பட்டெல்லாம் செய்யக்கூடாது, கிறிஸ்துவுக்கு ஏற்ற தாழ்மையை தரிக்கணும்னு சொன்னால், இயேசு அப்படிப்பட்ட ஆளுகளை இந்த மாதிரி அதுக்கு எதிரான ஆளுகளை அனுப்ப மாட்டார்ல. அப்போ சாத்தான் தானே அனுப்பியிருக்கணும். இதை இவங்களுக்கு முன்னே இவங்களை மாற்றுறது. இந்த மோசடி மிக வலுவாய் கொடி கட்டி பறந்துருக்கு. காசுக்காகவும் அதுக்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடி போய் மாட்டுறாங்க. சரி, ஏதோ ஒரு ஊழியர் கூட்டத்தை நடத்தணும்னு சொன்னால், சரி கொஞ்சம் பொறுப்போட ஆண்டவருடைய மாதிரி அப்போஸ்தலருடைய மாதிரி அப்படி தான் நடக்கணும். இடர்கள் இல்லாமல் நடந்துட்டா சரிதான். இடர்கள் இல்லாமல் நடக்கணும்ல. இவ்வளோ துணிஞ்சு முன்னால் நிற்க முடியுதில்ல. நீ சாத்தான் தானே. இவ்வளோ ஊழியக்காரன் முன்னால் நீ இவ்வளோ துணிந்து இப்படி வரதான் நிற்கிறான்னா அவன் பிசாசுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? சாதாரணமானவங்களா முடியாது. இல்லை, இதில் நான் நிற்க முடியும், அதில் நான் நிற்கணும்னா அதுக்கேற்ற தகுதியில் அதுக்கேற்ற இடர்கள் எல்லாம் தான் நிற்கணும் அப்படின்னு சிந்திக்கல. என்ன அவன் பிசாசு தானே. வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வது நல்லது. இல்லைன்னா அந்த தப்பை சரி பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்க முடியாது. இதுக்கு நாம் ஆண்டவருடைய மாதிரியில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை சரி பண்ணுங்க. எல்லாரும் தான் ஊழியக்காரன் சொல்கிறீங்கல்ல, ஏன் இதை சொல்ல மாட்டுறீங்க? நீங்கள் என்ன சீஷத்துவத்தில் இல்லையாமா? உங்களுக்குள்ள இயேசுநாதருடைய ஆவி இல்லையாமா? நீங்களும் உலகத்தின் ஆவியில் தான் நடக்கிறீங்களா? இல்லை, என்ன சொல்ல போகிறீங்க? இப்படியே தொடர விட முடியும். இப்படி நிறைய காரியங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பார்க்குறோம். தொடர விடக்கூடாது, தொடரக்கூடாது. பிசாசு வரும். இவங்க ஒன்றும் ஒரு எழுப்புதலும் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைங்க. அது 2000 வருஷமாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ். புதுசாக ஒன்றும் வரல. முதல்ல அந்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு வழியை சீஷத்துவத்துக்குள்ளே வந்துடு. அப்புறம் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவிக்கேற்ப நடந்து கொள். அந்த ஆவியினுடைய சித்தத்தை செஞ்சால் எல்லாம் ரொட்டீனாக ஒழுங்காக போயிடும். ஒரு பயலும் செய்ய மாட்டான். ஆவி இல்லை, வாங்கினவனும் விட்டுட்டான், வேற ஆவிக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், சுற்றிட்டு இருக்கிறேன். அப்புறம் எந்த எழுப்புதல் உங்களுக்கு வேணும்? எதுக்கு இதெல்லாம்? ஆதி அப்போஸ்தலர் நடந்த அற்புதம் உனக்கு எதுக்கு? நீ தான் ஆதி அப்போஸ்தலருடைய மாதிரியில் கிடையாதே. உனக்கு எது ஆதிக்க அப்போஸ்தலர் அஸ்திபாரம் அற்புதம்? உனக்கு எதுக்கு? எதுக்கு இந்த பாட்டை பாடணும்? மோசடி நடக்கு, ரொம்ப மோசடி நடக்கு. அவங்க எல்லையில் தான் உட்காரணும். ஆபத்து வரும், தீமை வரும். அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சா ஒரு வயலும் அந்த டை ஒன்றும் அவருக்கு முன்னால் நிற்காது. இந்த ஆடம்பரம் நிற்காது. இந்த மாதிரி தங்கம், வெள்ளி, பொண்ணு, மோதிரம் ஒன்று நிற்காது. ஆடம்பரம் ஒன்று நிற்காது. சங்கடமாயிரும். பிறகு ஹோம் கோயிங் சர்வீஸ் தான் நடத்தணும். அவர் மகிமையாக போயிருக்கிறான்னு கள்ள கதை பேசணும், கட்டுக்கதை. ஏன்னா இடரலை பற்றி ரொம்ப ஆண்டவர் பேசுகிறார். இந்த மாதிரி இடரில் உண்டாக்குற கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டு நல்லதுங்கிறார். அதை விட பெரிய தண்டனை இருக்குது.
இடறல் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆகவே இதில் சம்பந்தப்பட்டவங்க, இதில் தொடர்பில் இருக்கிறவங்க, பொறுப்புள்ளவங்க உணர்ந்து செயல்பட்டா நல்லது. இல்லைன்னா ஆபத்து வரும், அழிவு வரும், தேவனுடைய கோபாக்குனவர். அவர் சொல்கிற வார்த்தை தான் இருக்கு, அக்னி சூழலில் போட வேண்டிய ஒரு நாள் வரும். இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களும் சேர்த்து தான் அக்னியில் போடுறேன்னு சொல்லி ஆண்டவர் முடித்தான். அவர் சொன்னது சொல்கிறவர் தானே. நீங்கள் தான் சொல்கிறீங்க வாக்கு மாறாதவர்னு. ஆமாங்க, அவர் வாக்கு மாறாதவர் தான். அவர் இதை சொல்லியிருந்தால் அவர் நிறைவேற்றுவாருங்க. அப்புறம் ஐயோ குய்யோன்னு சத்தம் போட்டு ஆக முடியாது. ஆகவே இது ரொம்ப சீரியஸான விஷயம். இதை குறித்து உணர்வோடு இருப்போம், ஜாக்கிரதையோடு இருப்போம், தாழ்மையோடு இருப்போம், கற்றுக்கொள்வோம், சீர்திருந்துவோம், நற்சீர் பொருந்துவோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.